நல்வாழ்வுத்துறை மற்றும் அப்போலோ மருத்துவ நிர்வாகம் ஒருங்கிணைந்து பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவ முகாமை பொறுத்தவரை பல்வேறு சிறப்பு மருத்துவ சேவைகள் இதன் மூலம் வழங்கப்படவிருக்கிறது. பொது மருத்துவம், இருதய மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், எலும்பு முறிவு மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், பல் மருத்துவம், இந்திய முறை மருத்துவம், இசிஜி, எக்ஸ்ரே, எக்கோ, அல்ட்ராசவுண்ட் போன்ற பல்வேறு வசதிகள் இந்த மருத்துவ முகாமில் இடம்பெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை தொடர்ந்து இதுபோன்ற பணிகளை கடந்த பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. அந்த வகையில் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து இந்த பணியினை செய்து கொண்டிருக்கின்றது. 2021-22 ஆண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நிதிநிலை அறிக்கையில் ஒரு சிறப்பு அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க செய்தார்கள். அந்த வகையில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களின் குடும்பங்கள் வருமான உச்சவரம்பு என்பது கடந்த காலங்களில் 70,000 ரூபாய் என்றிருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உச்சவரம்பு இல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு, அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு அந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று நிதிநிலை அறிக்கையில் அறிவித்ததற்கு ஏற்ப 1414 அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் இப்பொழுது அதில் அங்கத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே ஒரு மாவட்டத்தில் 1414 பேர் இன்றைக்கு இதன் மூலம் பயன்பெறுவது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொரோனா பேரிடர் காலத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி, பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை, பல்வேறு வகைகளிலான நிதி உயர்வை தொடர்ந்து அளித்து வருகிறார்கள். பத்திரிகையாளர்களின் ஓய்வூதியம் என்பது 10,000 12,000, பத்திரிகையாளர்களின் அந்த பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படுகிற உதவித்தொகை என்பது 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம், இப்படி பல்வேறு வசதிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இன்றைக்கும் கூட பத்திரிகையாளர் நலனில் அக்கறை கொண்டிருக்கின்ற இந்த அரசு பத்திரிகையாளர்களுக்கென்று பிரத்யேக மருத்துவ முகாமை இப்பொழுது தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறது. மாண்புமிகு செய்தி தொடர்புத்துறையின் அமைச்சர், மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களும், அதேபோல் நம்முடைய HRNC இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த முகாமை தொடங்கி வைத்திருக்கிறோம். வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் மற்றும் துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்று இதை தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம்.